ஹாய், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு நோட் சர்வர் ப்ராஜெக்டை எப்படி டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபோல்டர், அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் நமக்கு வேணும். ஸோ நோட் சர்வர்னு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து விஎஸ் கோடில் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நோட் ப்ராஜெக்ட், நோட் சர்வர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ நோடு வெர்ஷன் 21 டாக்கர் ஹப்லேருந்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் ஒர்க்கிங் டைரக்டரின்னு இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டாக்கர் ஃபைல்லாம் ஒர்க் டைரக்டரின்னு போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் போடுற கமெண்ட் எல்லாமே அப்பர் கேஸில் இருக்கும். ஃபாலோட் பை அதோடைய வேல்யூஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் வந்து லோயர் கேஸில் இருக்கும். ஸோ package.json அப்படிங்கிறது எதுக்குன்னா, ரெண்டு ஃபைல் இருக்கும். package.json, package lock.json. இந்த ரெண்டு ஃபைலுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். காப்பி பண்ணி அந்த டைரக்டரியில் போடணும். ஸோ அதனால ஸ்டார் கொடுத்துக்கிறோம். app.js space /. ஸோ package.jsonல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க எல்லா லைப்ரரிஸையும் எல்லா பேக்கேஜஸையும் இந்த கமெண்ட் npm install வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ 3000ங்கிற போர்ட்டை வந்து டாக்கர் கண்டெய்னர்லேருந்து நம்ம ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். cmd space node app.js. அவ்வளோதான். ஸோ டாக்கர் ஃபைலோடைய வேலை முடிஞ்சுது. அடுத்தது app.js ஃபைல். ஸோ இதில் ஃபியூ லைன்ஸ் ஆட் பண்ணணும். require express app equal to express of ஸோ ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட், எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் இல்லாமல் ஸ்லாஷ் மட்டும் போட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதுலேருந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் res.sendoff hello world. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் நம்ம கால் பண்ணோம்னா ஹலோ வேர்ல்டுங்கிற ரெஸ்பான்ஸ் நமக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா சர்வர் ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 3000ங்கிற போர்ட்டில் லிசன் பண்ணிகிட்டு இருக்க சொல்லி நம்ம சர்வரில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏரோ ஃபங்க்ஷன் console log of சர்வர் ரன்னிங்னு எழுதியாச்சு. ஸோ இதோட கோடிங் ஒர்க் முடிஞ்சுது. அடுத்தது இப்போ டெர்மினலுக்கு போகணும். ஸோ npm init இந்த கமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம app.js ஃபைல் வச்சுருக்கோம். பட் இது வந்து நோட் ப்ராஜெக்ட் இன்னும் ஆகலை. ஸோ நோட் ப்ராஜெக்ட் ஆகணும்னா அதுக்கு நமக்கு package.json ஃபைல் வேணும். அதில் நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணும், ப்ராஜெக்ட் நேம், வெர்ஷன், அது இதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் வேல்யூஸால் ஃபில் பண்ணி ஒரு package.json ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னா இந்த கமெண்ட் போட்டால் அது க்ரியேட் பண்ணிடும். ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் வச்சு க்ரியேட் பண்ணிடுச்சு package.json. அடுத்த கமெண்ட் npm install express. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ்ங்கிற பேக்கேஜ் நமக்கு வேணும், அதனால் அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ரைட்.
ஸோ இப்போ அடுத்தது ப்ராஜெக்ட் செட்டப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ வந்து இதை வச்சு ஒரு டாக்கர் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம். டாக்கர் பில்ட் டி நோட் சர்வர் ஸ்பேஸ் டாட் இமேஜ் நேம். அது நோட் சர்வருங்கிறது நம்ம என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அந்த பேரில் இமேஜ் கிரியேட் ஆகும் இந்த செட்டப்பை வச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராப்பராக எல்லா நோட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி அப்புறம் எல்லா கமாண்டும் ரன் பண்ணும். ரைட். ஸோ இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு நோட் சர்வர்னு. பட் ஆனால் இன்னும் கண்டெய்னரில் இருக்காது. இப்போ அடுத்து இன்னொரு கமாண்ட், லாஸ்ட் கமாண்ட், டாக்கர் ஸ்பேஸ் ரன் -d -p 3000. ஸோ நம்ம கண்டெய்னருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸ்பேஸ் நோட். இந்த நோட் சர்வருங்கிறது நம்ம கிரியேட் பண்ண இமேஜோடைய பேர். ரைட். கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பாருங்கள் வந்துருச்சா? ஸோ கோடில் ஏதோ ஒரு எரர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணால், அதை கிளிக் பண்ணி லாகில் போய் பார்த்தீங்கன்னா எரர் காட்டும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பை மிஸ்டேக் டைப் பண்ணும்போது இன்னொரு கன்சோல் சேர்ந்துருச்சு, console.log. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா, ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஆல்சோ இதையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நோட் சர்வர் ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட், டாக்கர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டெய்னர் பாருங்கள் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த என் பாயிண்ட்டுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ பை டிஃபால்ட் localhost 3000 கால் பண்ணும்போது இந்த என் பாயிண்ட் கால் ஆகும். அதுக்கான அவுட்புட்டாக ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் ஒரு நோட் சர்வரை டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே போட்டு ரன் பண்ணணும். நீங்கள் இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்டில் இருந்தோ இல்லை, ஸோ இந்த மெத்தட் வச்சு உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் டாக்கரில் ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.